வளர்ப்பு தாயினுடைய பாசம் என்பது பெற்ற தாய்க்கு இணையானது. ஒரு குழந்தையை வளர்க்கிற போது ஏற்படுகிற பாசம்தான் தாய்ப்பாசமே தவிர பெற்றதால் மட்டுமே வரக்கூடியது அல்ல. மகாபாரத போர் நடந்து கொண்டிருந்தது. கடுமையான போர். போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் மாவீரனான கர்ணனை கொல்ல வேண்டும். எவ்வளவோ முயற்சி செய்தும் கர்ணனை கொல்ல முடியவில்லை. கிருஷ்ண பரமாத்மா அந்த அர்ஜுனனிடம் எவ்விதமாவது கர்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஏதுவான சந்தர்ப்பங்களை உருவாக்கினார். கர்ணன் தேரில் வந்தான். அந்த தேரினுடைய சக்கரம் சேற்றில் அழுந்தியது. தேரை ஓட்டி வந்த சல்லியன் கர்ணனுடன் கோபித்து கொண்டு வெளியேறிவிட்டான். அனாதரவாக நின்ற கர்ணன் அந்த சக்கரத்தை மேலே உயர்த்த பாடுபட்ட நேரத்தில் கண்ணன் இதுதான் சரியான சந்தர்ப்பம், அம்பை விடு என்று சொல்ல அர்ஜுனன் விட்ட அம்பு கர்ணன் நெஞ்சில் தாக்கி அவன் கீழே விழுந்து உயிர் துறந்தான். உயிர் துறக்கப் போகிறான். அர்ஜுனனின் அந்த அஸ்திரம் அவனுடைய மார்பில் ஊடுருவி இருக்கிறது. துடிதுடித்து கொண்டிருக்கிறான். இன்னும் சற்று நேரத்தில் அவன் உயிர் பிரிந்துவிடும். அப்போது யாரும் எதிர்பாராத அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. மகாராணி குந்தி, பாண்டவர்களின் தாய், ஓடோடி வருகிறாள். கர்ணன் தலையை எடுத்து தன் மடியில் வைத்துக்கொண்டு மகனே என்று அழுகிறாள். பஞ்ச பாண்டவர்களும் திகைக்கிறார்கள். கண்ணன் அந்த ரகசியத்தை ஏற்கனவே அறிந்தவன். குந்தி தேவி அறிவிக்கிறாள், இவன் என்னுடைய மகன்தான். திருமணத்திற்கு முன்பாக இறை அருளால் நான் கருவுற்றேன். இந்த முனிவர் சொன்ன மந்திரத்தை நான் உச்சரித்ததால் சூரிய தேவன் இந்த கருவை உண்டாக்கினான். ஆனால் அபவாதத்திற்கு அஞ்சி நான் பெற்ற குழந்தையை நதியில் விட்டுவிட்டேன். அவன்தான் கர்ணன் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி அவள் அழுகிறாள். கர்ணன் தான் கேட்ட வரத்தின்படி, குந்தியிடம் தனியே தான் கேட்ட வரத்தின்படி குந்தி தன்னுடைய தாய் என்பதை அறிவித்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறான். அந்த இறக்கிற தருவாயில்